வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான சிக்கன் குழம்பும் சிக்கன் வறுவலும் தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ சிக்கன் வந்து 1 கிலோ நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இதில் பாதி வந்து வறுக்கிறதுக்காண்டி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், பாதி வந்து குழம்பு செய்கிறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் ஒரு 2 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் வந்து காஷ்மீர் சில்லி வந்து ஒரு 2 ஸ்பூன், கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க, கறிக்கு ஏற்ற மாதிரி. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கங்க, ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. சேர்த்து முட்டை ஊற்றி நல்லா கலந்துக்கங்க. அந்த மாதிரி முட்டையும் முட்டை ஊற்றுறதுனால அந்த தண்ணியாகவே இருக்கும் மசாலா, அதனால தண்ணி சேர்க்க தேவையில்ல. நான் 2 தடவை அரிசி மாவுன்னு சொல்லிட்டேன். அரிசி மாவும் சேர்க்கணும், மைதாவும் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கூட்டி குறைச்சி எல்லா அளவுகளையும் சேர்த்துக்கங்க. உப்பு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கங்க. இதை வந்து நல்லா பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். ஊறினாதான் அந்த சிக்கன் வந்து நல்லா வறுபடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இல்லைன்னா மசாலா வந்து கீழே உதிர்ந்துடும், தனித்தனியாக இருக்கும் சிக்கன். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. இப்போ சிக்கனை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும், எல்லா பக்கமும் சேரும்படி இந்த மாதிரி கலந்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கலை, சிக்கனில் உள்ள தண்ணியும் இந்த முட்டையில் உள்ளதுமே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு கடைசியாக இஞ்சி பூண்டு விழுது. தயிர் எதுவுமே நான் சேர்த்துக்கலை, தேவைன்னா நீங்கள் தயிர் கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் இஞ்சி பூண்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிருக்கேன், இதை வந்து 1 ஸ்பூனுக்கு சேர்த்து கலந்து கடைசியாக கலந்து வச்சிடலாம். இப்போ இந்த பக்கம் ஊறட்டும், நம்ம வந்து சிக்கன் குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிக்கிடலாம். இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், சின்னதாக தக்காளி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, அன்னாசிப்பூ, நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இப்போ வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி கம்மியாக தான் எடுத்து வச்சுக்கணும், தக்காளி ஏன்னா புளிப்பாயிரும். சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா. இப்போ வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் கறி வேகிறதுக்கு. இப்போ அந்த பாத்திரத்தில் வந்து 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஏன்னா கறியில் வந்து சிக்கனுக்கு வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்ல. இப்போ 1 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு பின்னாடி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், தேவைன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்ப இன்னும் நல்லாயிருக்கும். உரிக்கிறதுக்கு லேட் ஆகும்ட்டு இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை டக்குன்னு கட் பண்ணி போடுறது ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும் வதங்குறதுக்கு. அதுவரையும் நீங்கள் ஸ்டவ்வை வந்து கூட்டி குறைச்சி வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கணும். வெங்காயம் வதக்கினாத்தான் குழம்புடைய டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். இப்போ 2 பச்சை மிளகாய் இதோட சேர்த்து வதக்கிக்கிறேன். நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அந்த கலர் மாதிரி வரணும், பச்சை வாசனையெல்லாம் போகணும் வெங்காயம். நல்லா வதங்கி வர்றப்போ தான் நம்ம தக்காளி சேர்க்க முடியும். அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன், ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது வந்து பாத்திரத்தில் ஒட்டும். அதனால் நீங்கள் வந்து தக்காளி சேர்த்துட்டு கூட சேர்க்கலாம். இப்போ நான் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம், பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை எல்லாம் வதங்கி வருது இந்த அளவுக்கு.
வதங்கி வர்றப்ப இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கங்க. இஞ்சியுடைய அளவு கம்மியாகவும் பூண்டுடைய அளவு அதிகமாகவும் இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். இல்லைன்னா கசந்த மாதிரி இருக்கும். நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட தக்காளி நல்லா வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கிடும். உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு 1 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். எந்த உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா தக்காளி வதங்கணும். வதங்கினா தான் குழம்பு நல்லா திக்காக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு சிக்கனை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கலைன்னா அப்படி நல்லா கரண்டியை வச்சு மசிச்சு விட்டு இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ கழுவி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா எண்ணெயில் உப்பு போட்டு அந்த சிக்கனுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா எண்ணெயிலே புரட்டி விடுங்க. தண்ணி ஃபஸ்ட்டு சேர்க்காதீங்க. கொஞ்சம் வெந்ததுக்கு முன்னாடியே சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்க்க வேணாம். ஏன்னா இதில் சிக்கன்லேயே தண்ணி இருக்கும். தக்காளி வதக்கிறப்ப அதுலேயும் நீர்ச்சத்து இருக்கும். கொஞ்சம் ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி உப்பு கறியை கொஞ்சம் வெந்தால் இதை விட தண்ணி ஊற்றா ஒரு மாதிரி சலசலன்னு ஆயிரும் குழம்பு. அதனால் கொஞ்சமாக இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்த மாதிரி ஊற்றிட்டு பரட்டி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க. இது ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, இப்போ தான் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணி ஏற்கனவே இருந்துச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு அரைச்ச தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு இப்போ ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாதி வெந்திருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ இந்தளவுக்கு வெந்திருக்கு. இப்போ கறி முக்கால் அளவு வெந்துருச்சு. இப்போ மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். காஷ்மீர் சில்லி காரமே இருக்காது. காரம் தேவைன்னா நீங்கள் காரமான மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புத்தூள் ஒரு 2-3 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி கறிக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துருக்கேன். கறி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த கறியோடு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு. பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி டக்குன்னு ஊற்றிடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு இந்த இடத்துல செக் பண்ணிவிட்டு கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சிக்கன் மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போய் வரந்த வரைக்கும் கொதியட்டும். நம்ம அந்த அடுப்பில் கொதியட்டும். இந்த பக்கம் தோசைக்கல்லில் நம்ம சிக்கன் வறுத்து எடுத்துக்கலாம். நான் சிக்கன் 65க்கு தான் ஊற வச்சுருந்தேன். நம்ம மீன் எப்படி வறுக்கிறோமோ அதே மாதிரி தான் சிக்கனை வறுக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. கடையில் எப்படி வாங்கி சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இந்த எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெய் சூடானதுக்கு பின்னாடி இந்த சிக்கனை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே ஸ்டவ்வை பொறுமையாக கூட்டி குறைச்சி வச்சு பொறுமையாக திருப்பி விடுங்க. நல்லா வேகணும் கறி. பாருங்கள், நல்லா மசாலா எதுவுமே ஒட்டலை. தோசைக்கல்லில் நல்லா ஒட்டாமல் வருது. இப்போ முன்னாடி இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு நல்லா அந்த சிக்கனை நல்லா வேக வைக்கணும். எண்ணெய் நிறையா ஊற்றி செஞ்சாதே நல்லா வெந்துடும். இல்லைன்னா வேகாது உள்பக்கம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. நல்லா வெந்துடும். இந்த மாதிரி நீங்கள் தோசைக்கல்லில் செஞ்சு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா வெந்துடும். இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. எண்ணெயும் மிச்சமாகும். டேஸ்ட்டும் நம்ம கடையில் எப்படி வாங்கி சாப்பிட்றோமோ அதே மனமும் டேஸ்ட்டும் அப்படி இருக்குது.
நல்லாயிருக்கு. நான் செஞ்சு பார்த்துட்டு தான் நான் சொல்றேன். இந்த மாரி நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க. எப்பயும் ஒரே மாரி செஞ்சு சாப்பிடாம, இந்த மாரி வித்தியாசமா செஞ்சு சாப்பிடுங்க. நான் ஏற்கனவே எண்ணெயில பொரிச்செடுக்கிற வீடியோவும் போட்டிருக்கோம். நீங்க எங்க வீடியோவல செக் பண்ணி பார்த்துக்கங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு தட்டில மாத்தி எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் 65யும் ரெடி ஆயிருச்சு. இப்போ சிக்கன் குழம்பும் ரெடி ஆயிருச்சு. இது சாப்பாட்டுக்கு, டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் குழம்பு, சிக்கன் 65 ரெடி ஆயிருச்சு. இந்த மாரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹைப் பண்ணிருங்க.